8ன்றது என்னப்பா 8 பேரா? 8 பேர் வேணாங்க. 9 பேரா இருங்க, இல்லாட்டி 7 பேரா இருங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆமா தானே? ஓகே. ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்னன்றதை பாருங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஆக்சிஜன் இல்லாட்டி நம்மளால உயிர் வாழ முடியுமான்னு பாருங்க. அதோட அட்டாமிக் நம்பர் பாருங்க. சரி, அதுக்கப்புறம் சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க கீழே. சரி, ரைட். ஸோ இது 13ஆம் நம்பர். ஆக்சுவலி யூஎஸ்லாம் தெரியும் உங்களுக்கு. யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா 11ஆம் நம்பர் ஃப்ளோர் இருக்கும், 12ஆம் நம்பர் ஃப்ளோர் இருக்கும் ஒரு அபார்ட்மெண்ட்ல. அப்புறம் 12A இருக்கும், அப்புறம் 14 இருக்கும். 13ஆம் நம்பர் இருக்காது யூஎஸ்ல. அது கொஞ்சம் ஒரு பேட் ஓமனா நினைப்பாங்க, ஒரு தீய சக்தியா நினைப்பாங்க. ஓகேவா? சரி, இதுல பாருங்க, அதாவது செலக்டிவா நம்ம படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ட்ரேப்ல விழுந்துராதீங்க. யூபிஎஸ்சி அப்படின்றது செலக்டிவா தான் படிக்கணும். எதுல? யூபிஎஸ்சி சிலபஸ்க்குள்ள இருக்கிறதுல செலக்டிவா படிக்கணும். அதாவது பிலிம் சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணணும், மெயின் சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணணும். நீங்க அதாவது ஜென்ரல்ல இருந்து யூபிஎஸ்சின்றது ஸ்பெசிபிக், அதை செலக்டிவா படிக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்றேன் ஒழிஞ்சு யூபிஎஸ்சி சிலபஸ்க்குள்ள போயிட்டு செலக்டிவா படிச்சிடாதீங்க. சொல்றது புரியுதா? கேண்டிடேட் பண்ற தப்பு வந்து என்னன்னா, செலக்ட் பண்றது எல்லாமே அதாவது யூபிஎஸ்சி புக் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதுல போய் செலக்டிவா படிக்கிறது. நான் வந்து இந்த வருஷம் நான் ஏன்ஷியன் இந்தியா நான் படிக்க மாட்டேன், ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின் வர்றதில்லை. ஓகேவா? அதே மாதிரி மெடிவல் இந்தியா படிக்க மாட்டேன், அதுல இருந்து கொஸ்டின் வர்றதில்லை. மாடர்ன் இந்தியா படிக்க மாட்டேன், ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின் வர்றதில்லை. இப்படி எல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. டோன்ட் ஃபால் prey to such kind of definitions and false promises. நல்லா புரிஞ்சுக்கங்க. அது ஒரு யூபிஎஸ்சி வந்து எதுல இருந்து வேணாலும் கேட்கலாம், அந்த சிலபஸ் உள்ள கேட்பாங்க. நீங்க எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, என்வரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜியாகிரபி, எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸை கொடுத்தே ஆகணும். நீங்க அதுக்குள்ள போயிட்டு நான் மிடில் இந்தியா படிக்க மாட்டேன், மாடர்ன் இந்தியா படிக்க மாட்டேன், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் படிக்க மாட்டேன்ற பேச்சுக்காரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. என்னோட டே 1 ஆஃப் மை டீச்சிங் ஃபார் யூபிஎஸ்சில இருந்து இன்ன வரைக்கும் நான் சொல்லிட்டே இருக்கேன், எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. ரொம்ப இந்த வருஷம் ஜியாகிரபியில் அதிகமா வந்துருந்துச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் ஹிஸ்டரியில வரும், பாலிட்டியில வரும்னு சொல்லிட்டு அதுல தாவிட்டு ஜியாகிரபியை படிக்காம விட்டுறக்கூடாது. கொஸ்டினை அனலைஸ் பண்றது அப்படின்றது அதோட பேட்டர்ன் எப்படி மாறிட்டு வருது, வருஷம் வருஷம் மாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அடுத்த வருஷம் மாத்தாதான் போறாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வரணுமே ஒழிஞ்சு, இந்த வருஷம் ஜியாகிரபியில் அதிகமா கேட்டாங்க, அந்த வருஷம் மெடிவல் இந்தியாவில் கேட்டாங்க, இந்த வருஷம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல கேட்டாங்க அப்படின்றதெல்லாம் பேச்சே கிடையாது. அந்த மாதிரிலாம் சொன்னா நம்ப வேண்டாம். உங்களோட வேலை வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அதை மைண்ட்ல வைங்க. எதை வச்சாலும் என்னால எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டை வச்சாதான் பிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இந்த வருஷம் யாரோ ஒருத்தர் சொல்றதை நம்பி, இப்ப நானே சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன சொல்றேன்னா ஹிஸ்டரியை படிக்காதீங்க. அதுல இருந்து எந்த கொஸ்டினும் வராது. பாலிட்டி படிங்க, எக்கனாமி மட்டும் படிங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை நம்பி மட்டும் படிச்சு போறீங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில இருந்து எல்லா கேள்வியும் கேட்டு வச்சிருப்பாங்க. உங்களுக்கு 1 இயர் வந்து லாஸ் ஆயிடும். சப்போஸ் கிளியர் ஆகலை அப்படின்னா 1 இயர் லாஸ் ஆயிடும். மறுபடியும் அடுத்த அட்டெம்ப்ட் தான் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகாதீங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணுன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இமேஜ் பண்ண முடியுதா? ஸோ ஜென்ரல்ல இருந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்துடணும். எதுக்கு? செலக்டிவ் ஆயிடணும். யூபிஎஸ்சி புக்கை தான் நான் படிப்பேன், என்சிஆர்டி தான் படிப்பேன் பேசிக்கா, அதுக்கப்புறம் முக்கியமான ஆத்தென்டிகேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் படிப்பேன் அப்படின்றத மைண்ட் வச்சுக்கணும். அது செலக்டிவ். நீங்க அதுக்குள்ள போயிட்டு நான் வந்து 6th புக்கை படிக்க மாட்டேன், 7th புக்கை படிக்க மாட்டேன், 8th என்சிஆர்டி ஜியாகிரபி படிக்க மாட்டேன், இப்படிலாம் நினைக்க கூடாது. ரம்பர் இது வரைக்குமான யூபிஎஸ்சி வந்து சொல்லவே இல்லை. யூபிஎஸ்சி வந்து இல்லப்பா நான் வந்து என்சிஆர்ல தான் கேள்வி கேட்கிறேன்னு அது யூபிஎஸ்சி சொல்லலை. ஆனா அவங்க கேட்கிற கேள்விகள் எல்லாமே அதுல இருந்தா இருக்கு. அப்ப யூபிஎஸ்சிக்கான பேசிக் அப்படின்றது என்சிஆர்டி தான். என்சிஆர்டில 6th இருந்து 12th வரைக்குமான முக்கியமான என்சிஆர்டி எல்லாமே படிக்கதான் ஆகும். அவ்வளவுதான். ஈவன் பாலிட்டி கொஸ்டின்ஸ் கூட பாத்தீங்கன்னா 9th 10th ஐ மீன் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல வந்து இருக்கு. ஓகே, ஜியாகிரபில இருந்து இருக்கு. ஜியாகிரபில மெனி கொஸ்டின்ஸ் வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. சரியா? அதெல்லாமே நம்ம டிரான்செண்டிங் பிலிம்ஸ் ப்ரோக்ராம்ல ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ தெர் இஸ் எ ப்ரோக்ராம் கால்டு டிரான்செண்டிங் பிலிம்ஸ் வேர் வி ஆர் டீச்சிங் த ஸ்ட்ராட்டஜி ஃபார் யூபிஎஸ்சி பிலிம்ஸ். யூபிஎஸ்சி பிலிம்ஸை எப்படி கிளியர் பண்றது அப்படின்றத பத்தின ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம் தான் டிரான்செண்டிங் பிலிம்ஸ். அதுல உங்களுக்கு கான்செப்ட் எதுவுமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம், பண்ணல. அது வந்து டீச்சிங் கிளாஸ் கிடையாது, அது முக்கியமா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டட் கிளாஸ். இந்த பாடத்தை இப்படிதான் படிக்கணும், இந்த ஆங்கிள் எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்ற ஒரு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கிளாஸ். ஓகேவா? விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப நாள் அதாவது எப்படின்னா உங்களுக்கு எரர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? ஸோ நிறைய நான் ஒரு 80 கொஸ்டின் அட்டன் பண்ணேன், எனக்கு 40 தப்பாகுது, 40 வந்து கரெக்ட் ஆகுது. இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் எரர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு 2-3 வருஷம் படிச்சுட்டு இருக்கீங்க, இன்னமும் உங்களுக்கு கிளியர் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த அல்டிமேட் சொல்யூஷன் அப்படின்றது டிரான்செண்டிங் பிலிம்ஸ் தான். அவ்வளவுதான். ஓகே, இது லிங்க் ஆனதுனால நான் அதையும் அந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு.
ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்லி ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டட் session for clearing the films, that is transcending films, history, polity, economy. Okay.